وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان صدق الله العلي العظيم سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதம் நிறைந்த இந்த ரமலான் மாதத்தினுடைய முதலாவது தராவீகை நிறைவேற்றி இங்கே அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹு ஜல்ல ஜலாலுவின் நிறைவான பேரருள் என்றென்றும் கிடைத்தருளுமாக. அல்லாஹு ஜல்ல ஜலாலு இந்த ரமலான் மாதத்தை நமக்கு பாக்கியமானதாக ஆக்கிய புரிவானாக. அல்லாஹ் இந்த ரமலானுடைய பகல் காலங்களில் அனைத்து நோன்புகளையும் ஆரோக்கியத்தோடு கடைபிடிக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. அந்த நோன்பின் மரியாதையை பேணி நடப்பதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இரவு நேரங்களில் நஃபிலான வணக்கங்களை தஹஜ்ஜுத் தொழுகையை நிறைவாக தொழ அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்தல் புரிவானாக. அதே போல இந்த ரமலானுடைய மாதம் திருக்குர்ஆனுடைய மாதம். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த மாதத்தில் நம்மால் முடிந்த அளவுக்கு நிறைய குர்ஆனை ஓத அல்லாஹ் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. நாம் எந்த குர்ஆனை தராவீகிலே கேட்கிறோமோ அதன் வழியாக நம்முடைய இதயத்தில் அல்லாஹ் ஈமானிய வெளிச்சத்தை தந்தல் புரிவானாக. அதே போல இந்த ரமலானில் நிறைய தஸ்பீஹ்கள் செய்யவும் திக்ர்கள் செய்யவும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்தல் புரிவானாக. ஒரு கடுமையான கோடையின் தொடக்கத்தில் ரமலான் வந்திருக்கிறது. வானிலை சார்ந்தவர்கள் இந்த கோடை கடுமையாக இருக்கும் என்று எச்சரிக்கிறார்கள். ஆனாலும் நமக்கு அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிற அருட்கொடை நினைவில் இருக்கிறது. அல்லாஹ் ரமலானை நமக்கு அவ்வளவு சிரமம் இல்லாததாக ஆக்கி விடுவான். அல்லாஹ் இந்த ரமலானுடைய சிரமம் எந்த வகையிலும் கோடையால் அதிகமாகி விடாமல் அல்லாஹ் லேசாக்கி வைப்பானாக. இந்த ரமலானிலே பலர் தெருக்களில் சென்று வியாபாரம் செய்பவர்கள் இருப்பார்கள். சூரிய வெளிச்சத்தில் வியாபாரம் செய்ய வேண்டியவர்கள் இருப்பார்கள். அதிலே தொழில் செய்ய வேண்டி இருப்பார்கள். அல்லாஹ் அவர்கள் அனைவருக்கும் அதை லேசாக்கி வைப்பானாக. யார் அவ்வளவு சிரமப்பட்டு இந்த நோன்பை நோக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹ் துணை நிற்பானாக. அவர்களுடைய வியாபாரங்களில் அவர்களுடைய தொழிலில் அல்லாஹ் பரக்கத் செய்தல் புரிவானாக. நம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் இந்த ரமலானை பாக்கியம் நிறைந்ததாக அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. ரமலானுடைய முதல் 10 நாட்கள் ரஹ்மத் என்கிற அல்லாஹுடைய அருளுக்குரிய நாட்கள் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் அவருடைய பரிபூர்ணமான ரஹ்மத்தை நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் நம்மை சார்ந்தவர்கள் அத்தனை பேருக்கும் தந்தல் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இன்னொரு ரமலானை பெற்றுக் கொள்கிற நசீபை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். எத்தனை அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாலும் அதற்கு ஈடாகாது. அவ்வளவு மகத்தான மாதம் இந்த ரமலானுடைய மாதம். ரமலான் என்கிற வார்த்தைக்கு அரபியில கரிக்கக்கூடியது என்று பெயர். அது கடும் வெப்ப காலத்தை அந்த மாதம் அடையாளப்படுத்திய காரணத்தாலே ரமலான் என்று வைத்தார்கள். இந்த பெயரெல்லாம் இஸ்லாம் வருவதற்கு முன்னாலேயே பழக்கத்தில் இருந்த பெயர்கள். மாத பெயர்கள் எல்லாம் இஸ்லாம் வருவதற்கு முன்னால் இருந்தே பழக்கத்தில் இருந்த பெயர்கள். ஹிஜ்ரி என்கிற வருஷம்தான் இஸ்லாம் வந்த பிறகு வழக்கத்திற்கு வந்தது. முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர் என்கிற பெயர்கள் எல்லாம் முன்னாலேயே பழக்கத்தில் இருந்தது. அன்றைய பருவ சூழ்நிலை, கால சூழ்நிலைக்கு ஏற்ப இந்த பெயர் வச்சாங்க. நம்ம மார்க்கம் அதை அப்படியே எடுத்துக்கொண்டது. அதில் எந்த தவறும் இல்லை என்கிற காரணத்தினால. இப்ப ரமலான் என்றால் கரிக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். நம்முடைய மார்க்க அறிஞர்கள் இதற்கு ஒரு புது அர்த்தம் சொல்வார்கள். நஜீஸ் இருக்க, அசுத்தமானவைகள் இருக்க, அதை சுத்தப்படுத்துவதற்கு 2 வழி இருக்கு. ஒண்ணு தண்ணியை ஊற்றி சுத்தம் பண்றது, தண்ணியால சுத்தம் பண்றது ஒன்று இருக்கு. இன்னொன்னு இருக்கு சூடாக்கி சுத்தம் பண்றது.
சூடுபடுத்தினாலும் நஜிசு, அது நஜிசினுடைய தன்மையிலிருந்து மாறிடும் இல்லையா? ஒரு நஜிசு ஒரு இடத்துல கிடக்குதுன்னு வைங்களேன், தண்ணி பட்டாலும் அது சுத்தமாயிடும். சூடுபட்டு சூரிய வெளிச்சம் பட்டு சூடுபடும் போதும் அது காஞ்சி சுத்தமாயிடும். இப்ப ரமலான் அப்படிங்கிறது நம்முடைய பாவங்களை கரித்து சுத்தப்படுத்துகிறது. இந்த சூடுபடுத்தி சுத்தமாகும் போது அதுல ஒரு வித்தியாசம் என்னன்னா, தண்ணியால சுத்தம் பண்ணும் போது தண்ணி சேர்ந்து அழுக்காயிரும். தண்ணியால நஜீச சுத்தம் பண்ணும் போது தண்ணி சேர்ந்து அழுக்காயிரும், அது அங்க இங்க கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்கும். இந்த சூடுபடுத்தி சுத்தமாகும் போது பல சந்தர்ப்பத்தில் என்ன நடக்கும்னா, அந்த காய்ந்து போன பொருள், நஜீஸாக இருந்து காய்ந்து போன பொருள் வேறொரு சக்தியாக பயன்படும். இப்ப ஒண்ணு வேணாம், நமக்கு இந்த சாணம் இருக்கு பாருங்க, சாணம் நஜிசு, அது சூடுபடுத்தப்படும் போது காஞ்சி போயிடுது. காஞ்சி போகும்போது அது வேறொரு சக்தியா பயன்படுதா இல்லையா? அது போல இந்த ரமலானில் அல்லாஹு தாலா மனிதர்கள் அவர்களுடைய பாவங்களோடு அல்லாஹ் இடத்தில் முறையிடுகிற போது அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை கரித்து விடுகிறார். பாவங்களை கரித்து விடுவது மாத்திரமல்ல, அவர்களை சிறந்த மனிதர்களாகவும் அல்லாஹ் ஆக்கி விடுகிறார். ரமலானுடைய ஒரு சிறப்பு, எந்த பாவிகளையும் அவர்கள், எந்த மனிதனையும் அவர்கள் எவ்வளவு பெரிய பாவிகளாக இருந்தாலும் அவர்களை சிறந்தவர்களாக மாற்றக்கூடியது, பாக்கியசாலிகளாக மாற்றக்கூடியது, நேர்வழியை அடைந்து விட்டவர்களாக மாற்றக்கூடியது. அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமலான் மாசத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த ரமலான் மாசம் எப்படிப்பட்டது? உன்சில ஃபீஹில் குர்ஆன், இதில் குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆனை பத்தி ரெண்டு பண்புகள் சொல்றான். ஒண்ணு புதன், இது நேர்வழி காட்டக்கூடியது என்கிறான். உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த குர்ஆன் நேர்வழி காட்டக்கூடியது. புதல்லின் நாஸ், மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது. இப்ப ரமலான் கிடைச்சாலே நமக்கு என்ன கிடைச்சிடும்? நேர்வழி கிடைச்சிடும். அதுக்கு அடுத்து அல்லாஹ் ஒரு செய்தி சொல்றான், வபையினாத்தின் மினல் ஹுதா, நேர்வழிக்கான நிறைய அத்தாட்சிகள் இந்த மாசத்தில் இருக்கிறது. நேர்வழி காட்டக்கூடியதுன்னு சொன்ன பிறகு நேர்வழிக்கான அத்தாட்சிகள் நிறைய இந்த மாசத்தில் இருக்கிறது அப்படிங்கிறான். திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் ஒரு கருத்து சொல்லுவாங்க, இது என்ன, இது நேர்வழி காட்டக்கூடியதுன்னு சொல்லியாச்சு, நேர்வழி காட்டக்கூடியதுன்னு சொன்ன பிறகு நேர்வழிக்கான அத்தாட்சிகள் இதில் இருக்குது அப்படின்னு வருத, ரெண்டு வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னு கேட்கிற போது திருக்குர்ஆனுடைய அறிஞர்கள் ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. இந்த மாசம் ஒரு பாவியான மனுஷனை நேர்வழிக்கு கொண்டு போய் சேர்த்துரும். ஒரு வாழ்க்கையில் யாராவது ஒரு மனிதர் தான் நேர்வழிக்கு சென்றடைய வேண்டும் என்கிற உள்ள சுத்தமான எண்ணத்தோட இந்த ரமலானுக்கு வந்தார்னா ரமலானே அவரை கொண்டு போய் சேர்த்து விடும். இது ஒரு கேரக்டர். ஒரு சாரார் இப்படி இருப்பாங்க, ரமலான் அவர்களை பரிசுத்தப்படுத்தி விடும். இன்னொரு சாரார் இருப்பாங்க, அவங்க கொஞ்சம் அலட்சியமா இருப்பாங்க, அவ்வளவு அவர்களுக்கு இந்த ரமலானில் ஆர்வம் இருக்காது. அப்படி இருக்கிறவங்களுக்கு அவர்களும் நேர்வழி பெறுவதற்கான வழிகளை இது காட்டும். சில பேருக்கு இது நேர்வழிக்கே கொண்டு போய் சேர்த்துரும், சில பேருக்கு நேர்வழிக்கான வழிகளை காட்டும். அப்படி வழிகள், இப்ப நமக்கு ஒருத்தர் ரயில்வே ஸ்டேஷன் போகணும் அப்படிங்கிறார். அப்படியா, வாங்க நானும் அந்த பக்கம் தான் போறேன் அப்படின்னு அவரை வண்டியில் உட்கார வச்சு நேர்ல கொண்டு போய் நம்ம ஸ்டேஷன் வாசல்ல இறக்கி விட்டோன்னு வைங்க, இதுவும் வழிகாட்டுதல் தான். ஆனா என்ன செஞ்சிருவாரு, ஸ்ட்ரைட்டா அங்க போயிடுவார். இன்னொருத்தர் நம்ம கேட்கிறார், ரயில்வே ஸ்டேஷன் எப்படி போறது? இப்ப நாம அவருக்கு சொல்றோம், பாருங்க இப்படியே போய் நேரா போய் நீங்க ரைட் எடுத்து அப்புறம் ஒரு லெஃப்ட் எடுத்து போனீங்கன்னா அங்க ஒரு ரவுண்டானா வரும், அதுக்கு பக்கத்துல அப்படி போனீங்கன்னா அங்க ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் இல்லையா? இப்ப வழிகாட்டுதல் ரெண்டு விதம் இருக்குது. ஒண்ணு கொண்டு போய் சேர்க்கிறது, இன்னொன்னு இப்படி போகலாம் அப்படின்னு வழிய காட்டுறது. அல்லாஹ் இந்த ரெண்டு வகையான வழிகாட்டுதலையும் ரமலானில் வச்சிருக்கான். அது நம்ம பொறுத்தது. நாம என்ன மனோ உணர்வோடு இந்த ரமலான அணுகிறோமோ
அந்த மனோ உணர்வோடு அணுகுனா, சிறந்த மனோ உணர்வோடு அணுகுனா, ஒண்ணு அல்லாஹ் நம்மள நேரம் அவனே ஹிதாயத்து கொடுத்து நம்ம கொண்டு போய் சேர்த்துருவான். அல்லது இது என்னன்னா, இந்த பாரு இது இப்படி இப்படி இருக்கு, இதை கடைபிடிச்சுக்கிட்டேன்னா நீ நேர்வழி பெற்றுவாய் என்று வழிகாட்டுதலை கொடுக்கும். ஒண்ணு இது நேரடியாக நேர்வழிக்கு கொண்டு போய் சேர்க்கும், அல்லது வழிகாட்டுதலை தரும். நாம அல்லாஹ் இடத்துல துஆ கேட்போம், யா அல்லாஹ் இந்த ரமலான் எங்களை நேரடியாக நேர்வழிக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக ஆக்குவாயாக என்று நாம் துஆ கேட்போம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் நேர்வழியை சொந்தமாக்கி தந்தல் புரிவானாக. அருமையானவர்களே, அப்படின்னா இந்த ஆயத்து நமக்கு ஒரு செய்தி சொல்லு. ரமலான்ல எவ்வளவோ பரக்கத்து இருக்கு, ரமலான்ல எவ்வளவோ பரக்கத்து இருக்கு. ஆனா இந்த நேர்வழியை நாம் போய் சேர, நம்மை கொண்டு போய் சேர்க்க வேணும்னா நாம கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இந்த ரமலானுக்குன்னு முக்கியத்துவம் கொடுத்து, ரமலானுக்குன்னு சில நல்ல காரியங்களை நம்ம செய்யணும்னு கவனம் செலுத்தினால் இது கொண்டு போய் சேர்க்கும். அல்லாஹ்வுடைய அருள் எப்போதுமே அப்படித்தான். ஒரு ஹதீஸ் உண்டு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க தொழுகும் போது இதா காம அஹதுக்கும் இலஸ்ஸலா, நீங்க தொழுகைக்கு நின்னீங்கன்னா ஃபைன்ன ரஹ்மத்த துவாஜிஹு, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஞாபகத்தில் வச்சுப்போம் இன்ஷா அல்லாஹ். நம்ம தொழுகைக்கு தக்பீர் கட்டி நிற்கும் போது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அதனாலே ஃபலா யம்ஸஹில் ஹஸா, நீங்கள் உங்கள் நெற்றியில் ஒட்டுகிற தூசியை தடவாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்ப நம்ம பள்ளிவாசல் என்ன போட்டிருக்கோம், பாய் இருக்கு, இங்க தூசி படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. மண்ணுல தானே பாய் இல்லாத போது சஜதா செஞ்சிருப்பாங்க. அப்ப என்ன படும், நெத்தியில மண்ணு படும், கல்லு படும். அப்ப என்ன செய்வோம்? அப்ப அதுல நம்ம கவனம் போகுமா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய அருள் உன்னை நோக்கி கொண்டிருக்கிறது, நீ அதை பார், வேறொன்றில் பக்கம் போகாது. நம்ம அல்லாஹ்வுடைய அருளை எதிர்நோக்கி நாம் இருக்க வேண்டும். அது நம்மை நோக்கி வருகிற போது நாம் அதை நோக்கி எதிர்பார்த்து நிற்க வேண்டும். ஒன்னும் இல்லை, சின்னதா சிம்பிளா விளங்கிக்கலாம். இந்த சிக்னல் இருக்கு பாருங்க, செல்போன் சிக்னல். அது நம்ம ஒரு ஆளை நம்ம கூப்பிடுறோம்னு வைங்க. இப்ப நம்ம போன்ல இருந்து சிக்னல் எங்க போகுது? வானத்தில் இருக்கிற சேட்டலைட்டுக்கு போகுது. அங்கிருந்து அது கீழே வருது. வரும்போது நம்ம யாரை கூப்பிடுறோமோ அவர் சுவிட்ச் ஆன் பண்ணி இருந்தா தான் கனெக்ஷன் ஏற்படும். அவர் ஆஃப்ல வச்சிருந்தாரோ அல்லது தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருந்தாலோ என்ன கிடைக்காது? சிக்னல் கிடைக்காது இல்லையா? அது போல அல்லாஹ்வுடைய அருள் நம்மை நோக்கி வருகிற போது நாம் அதை நோக்கி நிற்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகைக்கு சொன்னது, நீங்க தொழுகையில நிற்கும் போது அல்லாஹ்வுடைய அருள் உங்களை நோக்கி வருது, அப்ப நீங்க அதுல கவனம் செலுத்துங்க. இந்த கல்லு தூசி எல்லாம் தொடச்சிட்டு இருக்கிறதுல கவனம் செலுத்தாதீங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படின்னா இந்த ரமலான் எவ்வளவு அருள் நமக்கு தரக்கூடியது என்கிற போது அதை நோக்கி நாம் கவனம் செலுத்தணும். திரும்பவும் நான் ஜும்மாவிலையும் நான் சொன்னேன், இப்பவும் சொல்றேன், நாம இந்த ரமலானின் மகத்துவத்தை தெரிந்து அல்லாஹ் தரக்கூடிய அருள் அத்தனையும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று உறுதி கொண்டு அதை எதிர்நோக்கி நாம் காத்திருப்போம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். அது ஒவ்வொரு கணத்திலும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று எதிர்நோக்கி நாம காத்திருப்போம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா அதா அலல் முஸ்லிமீன ஷஹ்ருன் கைருல் லஹும் மின் ரமலான். முஸ்லிம்கள் அவர்களுக்கு வந்து சேருகிற காலங்களில் ரமலான் அளவுக்கு சிறந்த காலம் எதுவும் இல்லை. ஒரு முஸ்லிமுக்கு ரமலான் வருதுன்னா அது அவ்வளவு சந்தோஷம். இந்த ரமலான யாரு தெரியுமா? வலா அத்தா அலல் முனாஃபிகீன ஷஹ்ருன் மின் ரமலான். முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு வரக்கூடிய மாதங்களில் ரமலானை போல கெட்ட காலம் இல்லை. ஏன்னா முனாஃபிக்குகளுக்கு இந்த மாசத்துல அமல் செய்யறதுல சடவு. என்ன எப்ப பார்த்தாலும் இவ்வளவு நேரம் தொழுகணுமா, இத்தனை நோன்பு வைக்கணுமா? சில பேர் ஷார்ட்கட் யூஸ் பண்ணுவாங்க தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் 3 நோன்பு, அப்புறம் கடைசியில் 3 நோன்பு வச்சுட்டா என்ன ஆயிடும்?
30 நோன்பு கிடைச்சிரும் ஷார்ட்கட் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப இது அது ஏதோ ஒரு தப்பான அர்த்தத்துல அப்படி செய்யறது. ஆனா எல்லாரும் அப்படி முனாஃபிக்குகள் அப்படின்ற அர்த்தத்துல அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க, முனாஃபிக்குகள் தான் ரமலான் வருகிறது அப்படின்னா அதை சங்கடமா நினைப்பாங்க. முஸ்லிம்கள் ரமலான் வருது அப்படின்னா அவங்க அனுபவிக்கிற காலத்துல இது சிறந்த காலம் என்று நினைப்பார்கள் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ரமலானை நம் வாழ்வின் சிறந்த காலமாக எடுத்துக்கொள்ள அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அருமையான சகோதரர்களே, இந்த ரமலானுடைய ஒற்றைப்படை இரவுகள்ல நாம வந்து தொடர்ந்து ஒரு தலைப்பின் கீழே பயான் செய்து பழக்கம். இந்த வருஷம் குர்ஆனை மையப்படுத்தி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நாம நினைச்சிருக்கோம். குர்ஆன் அல்லாஹ் நமக்கு கொடுத்த மகத்தான பரிசு, அல்லாஹ் நமக்கு கொடுத்த மாபெரிய செல்வம். ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரொம்ப தூர நோக்கு சிந்தனை உள்ளவர், தூர நோக்கு சிந்தனை உள்ளவர். அவர் குர்ஆனை பத்தி சொன்னாரு, ஹபுலுல்லாஹில் மத்தீன், வானத்திலிருந்து தொங்கிக் கொண்டிருக்கிற அல்லாஹுவின் கயிறு அப்படின்னு சொன்னார். குர்ஆனுக்கான விமர்சனங்கள்ல, குர்ஆனுக்கான வர்ணனைகள்ல மிகச்சிறந்த வர்ணனை வானத்திலிருந்து தொங்கிக் கொண்டிருக்கிற அல்லாஹ்வின் கயிறு. இப்ப நாம குர்ஆன் ஓதுறோம்னா ஒரு கயிறு பிடிக்கிறோம், அந்த கயிற்றின் மறுமுனையில யார் இருக்கா? அல்லாஹ் இருக்கிறாங்க. அப்படி ஒரு கயிறை பிடிச்சிட்டோம்னா நம்ம எதுக்காவது பயப்படணுமா? ஏதாவது நமக்கு குறை வருமா? ஏதாவது நமக்கு சங்கடம் தருமா? அது அப்படி ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இந்த உம்மத்தின் மகத்தான பலம் குர்ஆன். சமுதாயம் வந்து எப்போதெல்லாம் இந்த குர்ஆனை மகிமையை புரிந்து கொண்டதோ அப்பெல்லாம் அது வாழ்க்கையில உயர்ந்துச்சு. எப்பெல்லாம் இந்த குர்ஆனுடைய மகிமையை புரிஞ்சுக்கிறதுல அது பின்தங்கி நின்னுச்சோ அப்பெல்லாம் இது பின்னடைவை சந்திச்சது அப்படிங்கறதுதான் வரலாறு. நான் வெறும் கருத்தாக ஒரு பெருமைக்கு சொல்லல, யதார்த்தமான வரலாறு. குர்ஆனை விளங்கி அதன் வழி நடந்த காலத்திலெல்லாம் நாம் சிறப்பாக இருந்தோம். குர்ஆனை ஒரு சடங்காக, சம்பிரதாயமாக, அல்லது அதை விடவும் மோசமாக வெறும் கருத்து வேறுபாடுகளுக்கும் சண்டை சச்சரவுகளுக்குமான ஒரு களமாக மாத்திரம் நாம் பயன்படுத்தின காலத்துல எல்லாமே நாம பின்னடைவை சந்திச்சோம். இதுதான் வரலாறு. அதனால இந்த ரமலான் மாசம் குர்ஆன் அருளப்பட்ட மாசம். அதனால இந்த ரமலானுடைய இரவுகள்ல நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து இருக்கும் போது இந்த குர்ஆன் வாழ்க்கைக்கு என்னவெல்லாம் விஷயங்களை எப்படியெல்லாம் சொல்லுகிறது என்பதை பல தலைப்புகளில் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம் அப்படின்னு திட்டமிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வாங்க. குர்ஆனை பத்தி ஒரு செய்தி, இப்ப இந்த ஹமாஸ் வீரர்கள் இஸ்ரேலிய கைதிகளை பிடிச்சிட்டு வந்தாங்கல்ல, அவங்களை திருப்பி ஒப்படைக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா ஹமாஸ்காரங்க அவங்க தரப்புல இருந்து 4 கைதிகளை விடுதலை பண்ணிட்டாங்க, 4 ஜனாசாக்களை ஒப்படைச்சிட்டாங்க. இதுக்கு பதிலா இஸ்ரேல்காரங்க 300 பேரை விடுதலை செய்யணும், 300 பேரை விடுதலை செய்யணும். ஆனா விடுதலை செய்யறது லேட் பண்ணாங்க. ஏன் லேட் பண்ணாங்கன்னா, இந்த கைதிகளை இவங்க விடுதலை செய்யும் போது அது தொலைக்காட்சியில காட்டுறாங்களா இல்லையா, அதை பார்க்கும்போது முஸ்லிம்கள் மேல ஒரு மரியாதை வருது. இவ்வளவு கஷ்டத்துல இவங்க இருந்தும் கைதிகளை இவ்வளவு பத்திரமா பாதுகாத்திருக்காங்களே, வந்துச்சா இல்லைங்களா? உலகம் பூரா பேசப்படும். அப்ப இது ஒரு நல் பெயரை தருகிறதுங்கிறதுனால நீங்க இப்படி செய்யக்கூடாது, இனிமேல் இது நீங்க கைதிகளை விடுதலை செய்யும் போது அது தொலைக்காட்சிகள் எல்லாம் காட்டக்கூடாது, அதை ஒரு பிக்சரைசேஷ் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ஒரு நிபந்தனை வச்சது. அதனாலதான் நாங்க தாமதம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம இந்த 300 கைதிகளை விடுதலை செய்யலாம். இந்த கைதிகள் விடுதலை அப்படிங்கிறது இஸ்ரேலிய மக்களிடத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. இப்ப சமீபத்துல நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு கைதி விடுதலையாக போகிற போது ஒரு ஹமாஸ் வீரருடைய நெத்தியில முத்தமிட்டு கூட்டிட்டு போற காட்சியெல்லாம் பார்த்தீங்க. அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அல்லாஹ் பெரியவங்க எந்த ஒரு இதயத்திற்குள்ளும் தீனுடைய வெளிச்சத்தை நுழைய வைப்பதற்கு சில விஷயங்களை அல்லாஹ் பயன்படுத்திக்கும். அதுல ஒண்ணு குர்ஆன்.
அவங்க எல்லாரும் சொல்றது என்னன்னா, முஸ்லிம்கள் எங்களை கைதியா புடிச்சிட்டு போனாங்க. புடிச்சிட்டு போகும்போது எப்படிதான் ஒரு ஆடு மாடுகளை புடிச்சிட்டு போற பார்த்தா போக முடியும், போனாங்க. ஆனா எங்களை ஒரு இடத்துல கொண்டு போய் உட்கார வச்ச பிறகு அவங்க எங்கள்கிட்ட சொன்ன முதல் வார்த்தை, we are believing குர்ஆன். நாங்கள் குர்ஆனை நம்பக்கூடியவர்கள், கவலைப்படாதீங்க, உங்களை தப்பா ஒன்றும் செய்ய மாட்டோம்னு அவங்க சொன்னதுதான் எங்களுக்கு தந்த முதல் ஆறுதல் என்று அவர்கள் மீடியாக்கள்ல சொன்னாங்க. எல்லா மீடியாக்கள்லையும் அந்த செய்தி பதவி. இப்ப குர்ஆன் எப்படிப்பட்ட ஒரு வேதமாக இருக்குதுன்னா, 1400 வருஷத்திற்கு முன்னால் அருளப்பட்டிருந்தாலும் கூட அதனுடைய தாக்கம் இன்றும் நிகழ்வில் இருக்கக்கூடியதாக, இன்னைக்கும் பரபரப்பான செய்திகளில் அடிபடக்கூடியதாக குர்ஆன் இருக்கு. அது குர்ஆனுடைய சிறப்பு. குர்ஆனுடைய சிறப்பை, மகத்துவத்தை எடுத்து சொல்ல நமக்கு தெரியணும். நம்ம எல்லாம் குர்ஆனுக்கு சொந்தக்காரங்க இல்லையா? குர்ஆனுடைய சிறப்பு என்ன? குர்ஆனுடைய சிறப்பு என்னன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? நான் இன்னைக்கு சொல்றேன், ஒவ்வொன்றா எண்ணிக்கிறீங்களா? ஞாபகத்துல வச்சுக்கோங்க. யார் கேட்டாலும் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் குர்ஆனுடைய சிறப்பு என்னன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தவங்களுக்கு சொல்றதுக்கு ஞாபகத்துல வச்சுக்கணும் குர்ஆனுடைய சிறப்பு என்ன. முதல்ல குர்ஆனுடைய சிறப்பு என்னன்னா, நம்பப்படுகிற வேதம். இது நம்பப்படுகிற வேதம். குர்ஆனில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்தையும் முஸ்லிம்கள் நம்புகிறார்கள். முஸ்லிம்கள், அல்லாஹ் மனுஷனை எப்படி படைச்சான் சொல்லுங்க? அல்லாஹ் மனுஷனை எப்படி படைச்சான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சான், அவருக்கு இருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சான். அந்த 2 பேர்த்துட்டு இருந்து அல்லாஹ் மனித சமூகத்தை உருவாக்குறான். அப்படித்தானே சொல்றீங்க நீங்க? அப்படித்தானே நம்ம நம்புறோம். நம்ம ஸ்கூல் என்ன சொல்லி கொடுக்குது? மனுஷன் குரங்குல இருந்து வந்தான்னு சொல்லி கொடுக்குதா? இப்ப நம்மள இந்த சயின்ஸ், இந்த படிப்பு இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்தாலும் நம்ம உம்மத்தை மனசை மாத்த முடியல இல்லையா? நம்ம உம்மத்து என்ன சொல்லுதுன்னா, மனுஷனை அல்லாஹ் படைச்சான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சான், அவர் வழியாக மனித சமூகம் பெருகிச்சுன்னு சொல்றோம். என்ன காரணம்? நாம குர்ஆனை நம்புறோம் வேற எதையும் விட. சயின்ஸ் இதற்கு மாற்றமாக சொன்னாலும் சயின்ஸை தவிர்ப்போமே தவிர குர்ஆனை நாம ஒதுக்க மாட்டோம். ஒரு உதாரணம் நமக்கு தெரிய வேண்டிய ஒரு உதாரணம், குர்ஆன் என்ன சொல்லுதோ அது அத்தனையும் சத்தியம் என்று நாம நம்புகிறோம். ஒரு எழுத்தை கூட நாம மறுக்க முடியாது. இது பைபிளுக்கோ அல்லது மற்ற வேதங்களுக்கோ இது இல்லை. ஒரு இங்கிலாந்துல நடந்த ஒரு கூட்டத்துல இதே போல ஒரு பெரிய சபையில மக்கள்கிட்ட கேட்டிருக்காங்க, அல்லாஹ் மனுஷனை ஆதமை படைத்து அதற்கு பிறகு ஹவ்வாவை படைத்து அதன் வழியாக மனித குலத்தை படைத்தான் அப்படிங்கிறத இங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி ஒருத்தர் கேட்டா ஆயிரக்கணக்கானோர் கூடியிருந்த கிறிஸ்தவர்கள் கூடியிருந்த அந்த சபையிலே 17 பேர் மட்டும்தான் நாங்க நம்புறோம்னு கை தூக்கணும். இதுதான் யதார்த்தம். இது எல்லாரும் ஒத்துக்குவாங்க. நீ பைபிளை நீ எவ்வளவு தூரம் நம்புறேன்னு கேட்டா கிறிஸ்தவர்களே அதை பத்தி சொல்லிடுவாங்க, எவ்வளவுதான் நம்புறோன்றத பத்தி சொல்லிடுவாங்க. இதே போலதான் மற்ற எல்லா வேதங்களுக்கும். இப்ப நம்மளுடைய வேதமாக இருக்கிற குர்ஆனுக்கு இருக்கிற சிறப்பு மற்றவைகள் எதற்கும் இல்லாத சிறப்பு என்னன்னா, முதலில் அது நம்பப்படுகிற வேதம். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அல்லாஹ் தௌஃபீக் செய்யும். எதுவும் நம்ம கேட்கிறது வெறும் கேள்வியாக மட்டும் போயிடக்கூடாது, அது இல்மாக நம்ம இதயத்திற்குள்ளே இருக்க வேண்டும். அதற்கு ஒரு நம்ம அதை மனசுல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. குர்ஆனுடைய முதல் சிறப்பு அது நம்பப்படுகிற வேதம். குர்ஆனுடைய 2வது சிறப்பு என்னன்னா, அது ஓதப்படுகிற வேதம். குர்ஆன் ஓதப்படுது. குர்ஆன் அளவுக்கு மற்ற வேதங்கள்லாம் ஓதப்படுதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு என்கிட்ட வேற இருக்கு. முதல்ல அந்த வேதங்களே கிடையாது. தௌராத் என்கிற வேதமே கிடையாது. இது யார் ஒத்துக்கொள்வா? யூதர்களே ஒத்துக்கொள்வார்கள். தௌராத் என்று அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தானா இல்லையா? அந்த தௌராத் வேதம் இன்றைக்கு யூதர்களிடத்தில் இல்லை என்பதை யூதர்களே ஒத்துக்கொள்வார்கள். யூதர்கள் கையில வச்சிருக்கிறதுக்கு தல்மூத் அப்படின்னு பேர். அவங்க கையில வச்சிருக்கிற வேதத்துக்கு தல்மூத் என்று பெயர். அது பின்னால் அவர்களாக உருவாக்கி கொண்டது. அந்த வரலாறு படிச்சீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். நான் அதுக்குள்ள நீண்ட நேரம் போக விரும்பல.
அப்ப அவங்கள்ட்ட எதுவுமே இல்லை, தௌராத்தே இல்லை. ஜபூர் ரெண்டாவது வேதம் என்னங்க? மொத்தம் 4 வேதம். ஒண்ணு தௌராத்து, ரெண்டாவது ஜபூர். ஜபூர் வேதம் யாருக்கு தரப்பட்டது? இப்படி உட்காந்துட்டீங்க. ஜபூர் வேதம் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தரப்பட்டது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிமு 998 958 வரைக்கும் வாழ்ந்தவங்க. 998 58 வரைக்கும், அப்படின்னா 40 வருஷம். அதுக்கு அடுத்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், அவரு 88 53 வரைக்கும், அவரும் சில வருஷ காலங்கள் தான் வாழ்ந்தார். அந்த அவருக்கு பின்னால் 58 கொஞ்ச காலம் தான் வாழ்ந்தார். இந்த காலம் மட்டும்தான் ஜபூர் அவங்க வழக்கத்துல இருந்துச்சு. தாவூத் அலைஹிஸ்ஸலாம், அவங்க மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், 2 பேர். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய பரந்த ஆட்சியை பார்த்தாங்கல்ல, யூதர்கள் என்ன செஞ்சுட்டாங்க? சிஹர் அப்படிங்கிற செய்வினை, மந்திர வித்தையில தான் இவங்க இந்த ஆட்சியெல்லாம் நடத்துறாங்கன்னு நினைச்சுக்கிட்டாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாரு? காத்துல ஏறி போவார். ஆயத்திருக்கா இல்லைங்களா? அவர் காத்துக்கு உத்தரவிடுவார், காத்து அவரை கொண்டு போகும். இப்படி அவர்கிட்ட ஜின்னுகள் எல்லாம் அவருக்கு கட்டுப்பட்டு இருந்தது, பறவைகள் எல்லாம் அவருக்கு கட்டுப்பட்டதுன்னு. இத அந்த யூதர்கள் எப்படி விளங்கிட்டாங்க? ஜபூருங்கிற வேதமாக விளங்காமல் இதை மாய மந்திரமாக, சிஹராக அவர்கள் பின்னால் நினைச்சிட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், வத்தபஉ மா தத்லு ஷயாத்தீனு அலா முல்கி சுலைமான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அதிகாரத்தின் மீது ஷைத்தான்கள் இட்டுக்கட்டி சொன்ன மாய மந்திரத்தை அவர்கள் பின்பற்றி விட்டார்கள். அந்த ஜபூருக்கும் எவ்வளவு காலம் தான்? இந்த 2 நபிமார்களுடைய காலம் தான், ஒரு 40-50 வருஷ காலம் தான். அதுக்கு மேல என்ன இருக்குல்ல? ஜபூர் இருக்குல்ல. இன்னைக்கு தேடுனாலும் என்ன கிடையாது? ஜபூரு கிடையாது. அதுக்கப்புறம் உள்ள வேதம் என்ன? இன்ஜீல் வேதம். இன்ஜீல் வேதம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட 3 வருஷம் தான் இருந்தது. இன்ஜீல் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய 29வது வயசில் அருளப்பட்டது. 33 வயசுல அவர் வானுலகத்துக்கு உயர்த்தப்பட்டார். இந்த வேதத்தின் அடிப்படை பிரதி எதுவும் அவர்களிடத்தில் இல்லை என்பதை அவர்களே ஒத்துக்கொள்வார். இன்னைக்கு பைபிள் அப்படிங்கிறது எது கிடையாது? இன்ஜீல் கிடையாது. அவங்களுக்கு கேளுங்க, இந்த இப்ப இருக்கிற பைபிள் அப்படிங்கிறது பல சீடர்கள் எழுதியது. யோவான் சுவிசேஷம், மாத்தேயு சுவிசேஷம், மார்க்கு சுவிசேஷம் எல்லாம் அவங்க சொல்லுவாங்களா இல்லையா? இது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்த இன்ஜீல் அல்ல. இது ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சீடர்கள் பின்னால் எழுதியதுதான் இருக்கிற. அப்படின்னா அருளப்பட்டபடி இன்று வரைக்கும் ஓதப்படுகிற வேதம் குர்ஆன். இதை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். நாம உறுதியாக பேச முடியும் யாருகிட்டையும். எந்த வேதம் எதை வேதம் என்று யூதர்கள் வைத்திருக்கிறார்களோ அது மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் கொடுத்த தௌராத் அல்ல, பின்னால் அவர்கள் உருவாக்கி கொண்ட தல்மூத். ஜபூர் வேதம் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தோடும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தோடும் காணாமல் போய்விட்டது. அதற்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தரப்பட்ட இன்ஜீல் வேதம் 3 வருஷம் தான் இருந்துச்சு. அது அவர்களுடைய பிந்தைய மக்களுக்கு இல்லை. அது ஓதப்படுகிற நிலையிலும் இல்லை. அப்படின்னா ஓதப்படுகிற ஒரே வேதமாக இருப்பது குர்ஆன் தான். நம்ம நினைச்சு குர்ஆனுடைய முதல் சிறப்பு என்னங்க? குர்ஆன் நம்பப்படுகிற வேதம், 2வது ஓதப்படுகிற வேதம், 3வது பாதுகாக்கப்படுகிற வேதம். குர்ஆன் பாதுகாக்கப்பட்டிருக்கு. என்ன? குல் ஹுவல்லாஹு அஹது எப்போ உள்ளது? 1400 வருஷத்திற்கு முன்னால் உள்ளது. குல் ஹுவல்லாஹு அஹது அல்லாஹு ஸமது லம் யலிது வலம் யூலது வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹது அப்படிங்கிறது பாதுகாக்கப்பட்டிருக்கு. எப்படி பாதுகாக்கப்பட்டிருக்குன்னா, இன்னும் அது பேச்சு வழக்கில், மக்கள் வழக்கில் இருக்கிறது. இப்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டதுன்னு சொல்லப்படுற திருக்குறள், அது நம்ம பேச்சு வழக்கில் இருக்கா? அது பேச்சு வழக்கில் இருக்க. ஏன் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின புஸ்தகம் கூட இன்னைக்கு நம்ம பேச்சு வழக்கில் இல்லை. ஆனால் இன்னும் அரபு நாட்டினுடைய இலக்கணப்படியான பேச்சு வழக்கில் என்ன இருக்கு? குர்ஆனுடைய இந்த அரபி இருக்கு. இன்னைக்கும் பயான் பண்றாங்களா இல்லையா? ஜும்மா பயான் பண்றாங்களா இல்லையா? அங்க அந்த
பேசுற பேச்சுல என்ன இருக்கலாம், கொஞ்சம் ஃபாஸ்ட் வந்துருச்சு, வித்தியாசம் இருந்தாலும் இன்னைக்கும் மக்களுடைய புஸ்ஹா இலக்கியத்தரமான உரைநடையில் குர்ஆனுடைய நடைதான் இருக்கிறது. இது பாதுகாக்கப்பட்ட வேதம். ஒண்ணு, அதில் மாற்றங்கள் ஏற்படல, எந்த மாற்றங்களும் அதில் செய்யப்படல, அது அருளப்பட்டபடி இருக்கிறது, அருளப்பட்டபடியே ஓதப்படுகிறது. அதுல எந்த இடையூறு இல்லையே, எந்த சந்தேகமும் கிடையாது அல்லவா? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி பிஸ்மில்லா சொன்னாங்களோ அப்படி நாம பிஸ்மில்லா சொல்றோம். அவங்க எப்படி ஃபாத்திஹா சூரா ஓதுனாங்களோ அதே போல நம்மளும் ஃபாத்திஹா சூரா ஓதும். வித்தியாசமே இல்லை அல்லவா? இப்படி பாதுகாக்கப்படுற வேதம். மூணாவது பாதுகாக்கப்படுற வேதம் நம்முடைய குர்ஆன் வேதம். நாலாவது செயல்படுத்தப்படுகிற வேதம். குர்ஆனுக்கு இருக்கிற சிறப்பு என்ன? செயல்படுத்தப்படுது. குர்ஆனுடைய சட்டம் நடைமுறையில் இருக்கா இல்லைங்களா? இன்னைக்கு பொது சிவில் சட்டம்னு எதுக்கு கொண்டு வர்றான்? பொது சிவில் சட்டம்னு எதுக்கு கொண்டு வர்றான்? எதுக்கு எதிராக கொண்டு வர்றான்? குர்ஆனுடைய சட்டத்துக்கு எதிராக தானே கொண்டு வர்றான். அப்ப என்ன செய்ய முடியல? குர்ஆனுடைய சட்டம் காலாவதியாகல. எங்கேயாவது பைபிளின் சட்டம்னு பேச்சு வருதா? அல்லது வேறு சமய சட்டங்கள்னு பேச்சு இருக்கா? சட்டமே கிடையாது. நமக்கு என்ன இருக்கு? சட்டம் இருக்குது. சட்டம் சொன்ன குர்ஆன் இருக்குது ஒவ்வொரு விஷயத்திலேயும். நீங்க நோம்புல குர்ஆன் ஹஸரத் கூட ஓதி காமிச்சார். நோம்புல குர்ஆனுடைய சட்டம், ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸும், யார் இந்த மாசத்தில் இருக்கிறீர்களோ நோன்பு வைங்க. நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்குது. குர்ஆனுடைய சட்டம், நோன்பு வைக்கணும். நம்ம கல்யாணத்துல இது குர்ஆனுடைய சட்டம், இன்னால கல்யாணம் பண்ணக்கூடாது, அக்கா மகளை கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு குர்ஆனுடைய சட்டம் நடைமுறையில் இருக்கா இல்லையா? நம்ம ஹிந்து சகோதரர்கள்ட்ட அக்கா மக தான் முறப்பொண்ணு இல்லைங்களா? நான் பேசுறது அக்கா மக தானே முறப்பொண்ணு. ஆனா நம்மகிட்ட என்ன கிடையாது, அது அக்கா மக ஹராம் தான். அதே நேரத்துல பெரியத்தா சின்னத்தா மக்களை கல்யாணம் பண்ணலாம். மார்க்க சட்டம், குர்ஆன் சொல்ற சட்டம் அப்படி சொல்லுதுன்னா இன்னைக்கு அது நடைமுறையில் இருக்கா இல்லையா? எது குர்ஆன் சட்டம் என்று சொல்லுகிறதோ அது இன்றைக்கும் நடைமுறையில் இருக்கிறது என்கிற காரணத்தாலதான் அதை உடைக்கிறதுக்குன்னு மாற்று சட்டம் கொண்டு வர்றான். அது நிலைக்காது. இது போல எத்தனையோ அசத்தியங்களை குர்ஆன் பார்த்து விட்டது. அதையெல்லாம் தாண்டித்தான் குர்ஆன் வந்திருக்கிறது. கம்யூனிஸ்டுகள் இதையெல்லாம் விட பெரிய கொடுமைங்க. இன்னைக்கு இவங்கெல்லாம் செய்கிற குர்ஆனுக்கு எதிரான தடைகளை விட கம்யூனிஸ்டுகள் செய்த தடை ஏராளம். குர்ஆனே இருக்கக்கூடாதுன்ட்டான். குர்ஆனுடைய பிரதிகளை முஸ்லிம்களுடைய கையிலிருந்து எடுத்துட்டாங்க. குர்ஆனுடைய பிரதியே இல்லை. பாகிஸ்தான்ல ஜுல்ஃபிகார் சாஹிப்னு ஒரு பெரிய அறிஞர் இருக்கார். பெரிய அறிஞர். அவர் சொல்றாரு, நான் ஒரு தடவை வெளிநாட்டுல இருந்து தாஷ்கண்ட் நகரத்துக்கு விமானத்துல போறேன். விமானத்துல போகும்போது என் பக்கத்துல ஒரு லேடி, ஒரு வயசான பொண்ணு உட்கார்ந்து இருந்தாங்க. நான் எப்பவுமே பயணத்துல குர்ஆன் ஓதுற பழக்கம். நான் குர்ஆன் ஓதிக்கிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் அதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த வயசான அம்மா, நான் ஓதி முடிச்ச உடனே என்னை பார்த்து, நீங்க இவ்வளவு நேரம் ஓதுனீங்களே அது குர்ஆனா அப்படின்னு கேட்டுச்சு. ஆமா அப்படின்னு சொன்னேன். அதை எனக்கு கொஞ்சம் பார்க்க தருவீங்களா அப்படின்னு கேட்டது. நான் அதை கையில கொடுத்தேன். அவ்வளவுதான். அது கண்ணுல வச்சுக்குது, நெத்தியில வச்சுக்குது, முத்தமிடுது, திருப்பி முத்தமிடுது. அவ்வளவு கண்ணில் தண்ணி விட்டு அழுது அது முத்தமிடுது. அதுக்கப்புறம் அந்த அம்மா சொல்லுது, நானும் ஒரு முஸ்லிம் தான், ஆனால் இதுவரைக்கும் நான் குர்ஆனை பார்க்கவில்லை. ரஷ்யாவில் அவர்கள் இருந்த நிலப்பரப்பில் குர்ஆனை அவர்கள் தடை செய்து வைத்திருந்தார்கள். அதை கண்ணுல கூட காட்டல. 2 தலைமுறைக்கு குர்ஆனை கண்ணுல கூட காட்டாம வச்சிருந்தாங்க. அப்படி இருந்தும் அதையெல்லாம் மீறி இன்னைக்கு என்ன வந்துருச்சு? ஏன்னா குர்ஆன் புஸ்தக வடிவத்தில் அல்ல, மக்களுடைய இதயங்களில் இருக்கக்கூடியது. அதை தாண்டி இன்னைக்கு குர்ஆன் இன்னைக்கு அங்க நிலைநின்று இருக்கு. அதனால இந்த எதிர்ப்புகளை எல்லாம் ரொம்ப சாதாரணமா குர்ஆன் தாண்டி வந்துடும். இன்ஷா அல்லாஹ் அது அல்லாஹ் லேசா இதெல்லாம் ஒண்ணும் இல்லாம செய்திடும். அப்ப குர்ஆனுடைய சிறப்பு என்னன்னா, பாதுகாக்க, அது செயல்படுத்தப்படுது. அதனுடைய சட்டங்கள் செயல்படுத்தப்படுது. இப்ப 4 சிறப்பாச்சா? ஒண்ணு, நம்பப்படுகிற வேதம், ஓதப்படுகிற வேதம், பாதுகாக்கப்பட்ட வேதம், செயல்படுத்தப்படுகிற வேதம். 5வது ஒரு சிறப்பு சொல்ற, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அனைத்து துறைகளுக்கும் வழிகாட்டக்கூடிய வேதம் குர்ஆன். அது ஒரு மாணவருக்கு வழிகாட்டும், ஆசிரியருக்கும் வழிகாட்டும், மருமகனுக்கு வழிகாட்டும், மாமியாருக்கும் வழிகாட்டும்,
தொழிலாளருக்கு வழிகாட்டும், முதலாளிக்கும் வழிகாட்டும், அது வயதானவர்களுக்கும் வழிகாட்டும், சிறுவர்களுக்கும் வழிகாட்டும், மருத்துவம் படிப்பவர்களுக்கும் வழிகாட்டும், பொறியியலாளர்களுக்கும் வழிகாட்டும். நம்ம இன்ஷா அல்லாஹ் அதைத்தான் இனி வரக்கூடிய நாட்கள்ல பார்க்க போறோம். எப்படி அனைத்து துறைகளிலும் குர்ஆன் தன்னுடைய கருத்தை பதிவு செய்து நிலை நிற்கிறது அப்படிங்கிறது தான் ஆச்சரியகரமான செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாம பார்க்க இருக்கோம். குர்ஆன் அனைத்து துறைகளுக்கும் வழிகாட்டுதுன்றது மட்டும் இல்லைங்க, அந்த துறை சார்ந்தவர்கள் தெளிவான மனசோட, வஞ்சக மனசு இல்லாம இதுல என்ன இருக்குதுன்ற விளங்கணுங்கிற நினைப்புல போனாங்கன்னா எந்த துறை சார்ந்தவர்களும் ஆச்சரியப்படுவார்கள். இது போன்ற ஒன்று மனிதர்களால் சொல்ல முடியாது என்று நினைப்பார். மனிதர்களுடைய மரபணு சம்பந்தப்பட்ட இந்த குழந்தை உருவாகும் பாருங்க, இது சம்பந்தப்பட்ட அறிஞர் கீத் மோர், அவரு குர்ஆனை பார்க்கிற ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. குர்ஆன்ல அல்லாஹ் கரு எப்படி உற்பத்தி ஆகுதுங்கிறத சொல்றான். நாம என்ன செய்யறோம்? இந்திரியத்தை அதை கற்பப்பையில் ஒட்டி கொள்கிற அலக்கா, அட்டையில் ஒட்டி கொள்கிற அலக்காவாக மாற்றுகிறோம், அதை இரத்த கட்டியாக மாற்றுகிறோம், அதை சதை பிண்டமாக ஆக்குகிறோம், அதற்கு உருவம் கொடுக்கிறோம் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. இத படிச்சுட்டு அந்த மனுஷர் என்ன சொன்னாருன்னா, 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் கரு எப்படி உற்பத்தி ஆகிறதுன்ற செய்தியை முகம்மது சொல்லி இருப்பாரானால் அது அவராக சொல்லி இருக்க முடியாது, இறைவனின் வேதமாகத்தான் இருக்கும்னு சொன்னார். ஏன்னா இது அதெல்லாம் கற்பனை கூட செய்திருக்க முடியாது, இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இது இப்படி சொல்லப்பட்டிருக்குதுன்னு அவர் சொல்லி கீத் மோர் இஸ்லாத்திற்கு வந்துட்டார். அதே போல பிரான்ஸ்ல ஒரு சாயிலர்னா இந்த கடலோடின்னு சொல்லுவாங்களே, கடல் பயணம் பண்றவர், கடல் பயணம் பண்றதையே வாழ்க்கையா வச்சிருக்கிறவர், அவரு ஒருத்தர் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. ரிட்டையர்ட் ஆன பிறகு ஒரு முஸ்லிமை பார்த்திருக்காரு. அந்த முஸ்லிமு அவருக்கு ஒரு குர்ஆன் கொடுத்திருக்காரு. குர்ஆனை இவரு படிச்சிருக்காரு. எதேச்சியா அவங்க எல்லாம் ரொம்ப குர்ஆன்னு கேள்விப்பட்டிருப்பாங்க, அது ஒண்ணு கிடைச்ச உடனே என்ன சொல்லுதுன்னு படிச்சிருக்காரு. படிச்சுட்டு வரும்போது அல்லாஹ் ஒரு இடத்துல காஃபிர்களுடைய நம்பிக்கை எவ்வளவு இருட்டானது, அவர்களுடைய இதயம் எவ்வளவு இருண்டு போய் இருக்கிறது அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் ஆழமான கடலுக்குள்ளே இருக்கிற இருட்டை போல அவர்களுடைய இதயம் இருண்டு கிடக்கிறது. ஆழமான கடலுக்குள் இருக்கிற இருட்டை போல. யக்ஷாஹு மௌஜுன், அதற்கு மேல் ஒரு அலை வருகிறது, மின் ஃபௌகிஹி மௌஜுன், அதற்கு மேல் ஒரு அலை, அடுக்கடுக்கான அலை, அதுக்கு கீழே அடுக்கடுக்கான அலை, அதற்கு கீழ் இருக்கிற கடலின் ஆழத்தை அது மூடி இருக்கு. சரி, வான்வெளி எப்படி இருக்குது அப்படின்னா ஃபௌகஹு சஹாபுன், மேல கருமேகம் மூடி இருக்கு. சஹாபுன் கருமேகம் மேல மூடி இருக்குது, அதுக்கு மேல அலை அடிக்குது. இந்த கப்பல்ல போறவங்க கடும் புயல் காற்று அடிக்கிற போது அதை பார்ப்பாங்க. இப்ப கூட நம்ம பார்க்கலாம், இந்த கப்பல்கள் இருக்கிற கப்பல் பயணங்கள் இருக்கிற சிரமம், அபாயகரமான கப்பல் பயணங்கள் நம்ம பார்த்தா இப்ப பார்க்கலாம். எப்படி இருக்குன்னா, நடுக்கடல்ல அலை மேல மேல அடிக்கும், ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அலை அடிக்கும். எங்க கப்பல், பெரிய கப்பல் கூட உள்ள போயிருவோன்ற அளவுக்கு அலை அடிக்கும். ஒண்ணுக்கு மேல ஒண்ணு இருக்கும், அதுக்கு மேல மேகமூட்டமா இருக்கும், மேலையும் இருட்டா இருக்கும், இதுவும் இருக்கும். அதுக்கு கீழே கடலுக்கு அடியில ரொம்ப இருட்டா இருக்கும். அதை விளக்குறதுக்கு அல்லாஹ் ஒரு வார்த்தை பயன்படுத்தினான் பாருங்க. இதா அஹ்ரஜ யதஹு லம் யக்து யராஹா, ஒரு ஆளு அந்த கடல்ல அவன் கையை தூக்கினால் அதை பார்க்க முடியாது. அந்த இருட்ட அல்லாஹ் சொல்றான். இந்த காஃபிர்களுடைய இதயத்துல எவ்வளவு இருட்டு இருக்குது அப்படின்னு அல்லாஹ் சொல்லும் போது, கடலோடு ஒப்பிட்டு, கடல் அலைகளோடு ஒப்பிட்டு, அதுக்கு கீழே சிக்கி இருக்கிற மனுஷன் அவன் கையை தூக்குனா கையை பார்க்க முடியாதுன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை இந்த கடல் பயணிக்கு என்ன ஆயிடுச்சு, ஆஹா, முகம்மது நபி கடலையே பார்த்ததில்லை, நம்ம ரசூலுல்லாஹ் கடல் பயணம் பண்ணது இல்லையே, நம்ம ரசூலுல்லாஹ் கடல் பயணம் பண்ணது இல்லை, அவங்க எங்கேயும் வந்ததில்லை, கடலையே பார்த்ததில்லை. கடலையே பார்த்திராத ஒருவர் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி இருக்க முடியும் என்றால் அது இறைவன் தரப்பிலானதாகத்தான் இருக்கும் என்று சொல்லி அவர் இஸ்லாத்துக்கு வந்தார். ஒரு கடலோடி இஸ்லாத்துக்கு வந்தார். அதே போல
இன்னொரு ஆச்சரியமும் நடந்துச்சு. விஞ்ஞான அதிசயங்கள் பலது குர்ஆன் இத்தனை வருஷங்களுக்கு முன்னாடியே சொல்லி இருக்குன்னு வந்துச்சு. இப்ப உதாரணத்துக்கு அல்லாஹ் தஆலா காரூனை பத்தி சொல்றான். காரூன் மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருந்த பெரிய பணக்காரன். மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட எதிர்த்து அவருக்கு ஒரு மரியாதை கிடைச்ச உடனே அந்த மரியாதை எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி அவர் எதிர்த்தான். அது கடைசியில் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தான். அல்லாஹ் அவனை பத்தி சொல்லும் போது சொல்றான், அவனையும் அவனுடைய வீட்டையும் பூமி விழுங்கி கொண்டது. பூமி அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது கீழே போய்கிட்டே இருக்குது. இந்த வீடு கீழே போய்கிட்டே இருக்குது. எப்ப போய் நிக்குதோ அப்ப கியாமத் நாள் வந்துடும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப பூமிக்கு கீழே அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கான்? போய்கிட்டே இருக்கான். ஒருத்தர் ஆய்வு செய்யறாரு. என்னன்னா, பூமி உருண்டை. பூமி என்னதான்? உருண்டை. எவ்வளவு பெரிய உருண்டை? கணக்கு பண்ண முடியாத உருண்டை அல்ல. அதை கணக்கு பண்ணிட்டாங்க. 24,000 மைல் சுற்றளவு இருக்கு. 24,000 மைல் சுற்றளவு இருக்கு. யாராவது ஒரு ஆளு 1000 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கக்கூடிய விமானத்துல போனாருன்னா, ஒரு மணி நேரத்துக்கு 1000 கிலோமீட்டர் பறக்கிற வேகத்துல ஒரு ஆள் போனாருன்னா இந்த உலக உருண்டைய ஒரு நாள்ல சுத்தி வந்துடலாம். இப்ப 24,000 கிலோமீட்டர் 24,000 மைல் சுற்றளவில் இது இருக்குது அப்படின்னா, இந்த கணக்கை வச்சு இதனுடைய விட்டம், இதனுடைய உள்கூடு எவ்வளவு இருக்குங்கிறத கால்குலேட் பண்ணிக்கலாம். இதை கணக்கு வச்சு என்ன செஞ்சிட முடியும்? இந்த உருண்டை, இந்த ரவுண்ட் இவ்வளவு தானே, இந்த ரவுண்ட் இவ்வளவுனா இந்த ரவுண்டுக்குள்ள ஒரு கம்பி எவ்வளவு ஆழத்துக்கு இறக்கணும்னு தெரியாதா? இறக்கிடலாம் இல்லையா? அப்படி இவங்க கணக்கு பண்ணிட்டாங்க. அப்படி கணக்கு பண்ணா ஒரு இப்ப இவன் இறங்கிட்டு இருந்தான்னு வைங்களேன், எங்க வந்திருக்கணும்? காரூன் கீழே இறங்கிட்டு இருந்தான்னா இன்னொரு பக்கம் வந்திருக்கணும் இல்ல? வரலையே. ஒரு ஆளுக்கு இது ஒரு கேள்வி இருக்கு, இப்படி வரலையே. இந்த கேள்விக்கு விடை தேடி உள்ள நுழைகிறார். பல பேரு இந்த குர்ஆன்ல மயங்கி இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்க. காரணம் என்னன்னா, இதுல ஏதாவது தவறு கண்டுபிடிக்கலாம்னு உள்ள போனவங்க அதனுடைய அதிசயத்துல மயங்கி இந்த மார்க்கத்துக்கு வந்திருக்காங்க. இப்ப காரூன் கீழே போய்கிட்டே இருக்கிறான்னா எப்பாவது ஒரு இடத்துல என்ன செஞ்சிருக்கணும்? ஓட்ட போட்டு வெளியே வந்திருக்கணும். ஏன் வரல? அதுக்கப்புறம் தான் அந்த விதியை கண்டுபிடிச்சாங்க. நம்ம ஐசக் நியூட்டன் என்ன சொன்னாரு? பூமிக்கு நடுவுல ஒரு சக்தி இருக்கு, புவி ஈர்ப்பு சக்தி இருக்கு. அதனாலதான் எதை போட்டாலும் கீழே விழுந்துருதுன்னு கண்டுபிடிச்சாரா இல்லையா? புவி ஈர்ப்பு சக்தி நம்ம மேல எதை போட்டாலும் கீழே விழுகுது, அது பூமியை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அது பூமிக்கு நடுவுல இருக்கு, பூமிக்கு நடுவுல இருக்கு. அப்போ ஒரு கேள்வி ஒரு ஆசிரியர் அவருடைய மாணவர்கள்ட்ட கேட்கிறாரு, பூமிக்கு மேல ஒரு ஓட்டை போட்டு, நல்ல ஃபாஸ்டா இருக்கக்கூடிய ஒரு ட்ரில் வச்சு ஒரு ஓட்டை போட்டு மேல இருந்து ஒரு ரூபா காசை போட்டா கீழே எப்ப வரும் அப்படின்னு கேட்கிறாரு. கீழே எப்ப வந்து சரி. அப்ப ஆரம்பத்துல எல்லாரும் யோசனை பண்ணி பாக்குறாங்க. ஓ, இப்ப போட்டா இப்ப இவ்வளவுதான் தெரிஞ்சு போச்சு, இந்த விட்டம் இவ்வளவு, இது ரவுண்ட் இவ்வளவுதான் அப்படின்னா இதனுடைய குறுக்கு வெட்டு இவ்வளவுதான் இருக்கும். இப்ப இங்க போட்டா இங்க இப்ப வந்து சேரும் அப்படின்னு யோசனை பண்றாங்க. யோசனை பண்ணா அதனுடைய முடிவா என்ன கிடைச்சிருக்குன்னா, மேல போட்டோம்னு வைங்களேன், அது எங்க போகும்? நடுப்பகுதியை நோக்கி போகும். நடுப்பகுதியை நோக்கி போனா அதை தாண்டி போயிடும். அதை தாண்டி அதனுடைய இயல்பு இந்த போகும்போது நடுப்பகுதி தான் ஈர்ப்புனாலும் அதை தாண்டி போயிடும். ஆனா கீழே போகுது பாத்தீங்களா? கீழே போகும்போது அது மேல் நோக்கி இருக்கும். நீங்க ஒரு ரூபா போட்டீங்கன்னா அது நடுப்பகுதிக்கு போகும். எங்க போய் ஒட்டும்? அது என்ன காந்தமா இருக்கு ஒட்டுறதுக்கு? ஒண்ணு காந்தமெல்லாம் இல்லையே போய் ஒட்டுறது. ஒரு ரூபா போய் ஒட்டுறதுக்கு ஒண்ணு இடம் இல்லையே. அது ஒரு சக்தி தானே. அது கீழே போகும். அதை கடந்து கீழே போகும். கடந்து போகும்போது என்ன ஆகும்? மேல் நோக்கி தானே இருக்கும். அப்ப எங்க வராதுன்னு கண்டுபிடிச்சாங்க. அப்ப குர்ஆன் சொல்லிச்சு, ஃபிரௌன் இறங்கிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா அவன் ஏன் கீழ்பக்கம் வரலன்னா, புவியீர்ப்பு விசையின் அழுத்தத்தில் அவன் கீழ் நோக்கி
வர முடியாது. அப்ப என்னைக்கு இந்த அழுத்தம் நிக்குதோ, இந்த சக்தி என்னைக்கு நிக்குதோ அன்னைக்கு உலகம் முடிவடையும்னு கண்டுபிடிச்சாங்க. நான் குர்ஆன் எவ்வளவு மக்களை ஆச்சரியப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதற்கு இந்த செய்தியை சொல்றேன். உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு துறை சார்ந்தவர்கள் அவங்க துறை சார்ந்த இதில் ஈடுபடும் போது அதில் ஆச்சரியத்தை பார்க்கிறாங்க. இப்பெல்லாம் நிறைய ஆக்டிவிட்டிஸ் வந்துட்டாங்க. சமூக போராளிகள் இல்லையா, நிறைய போராளிகள் இருக்காங்க. பெண்கள் விடுதலைக்காக போராடுறவங்க, தாழ்த்தப்பட்ட மக்களுடைய விடுதலைக்காக போராடுறவங்க அப்படின்னு பல பேர் வந்துட்டாங்க. அதுல ஒரு பெண் விடுதலை போராளி, அந்த அம்மா குர்ஆனை படிக்குது. டெட்ராய்ட்னு அமெரிக்கா நகரத்துல ஒரு பெண் விடுதலை போராளி குர்ஆனை படிக்குது. குர்ஆனை எப்படி வாங்குதுன்னா, அது ரோட்ல நடந்து போகுது. ஸ்கூல் முடிச்சுட்டு ரோட்ல நடந்து போகும்போது, அந்த அம்மா ஸ்கூல்ல வேலை செய்து ரோட்ல நடந்து போகும்போது ஒரு லைப்ரரி வாசல்ல பழைய புக்கு போட்டிருக்காங்க கம்மி விலைக்கு. அதை பார்க்கும்போது அதுக்கு நடுவுல குர்ஆன் இருந்திருக்கு. சரி, எல்லாரும் குர்ஆன் குர்ஆன் சொல்றாங்களேன்னு அதை வாங்கியிருக்கு. அதை வாங்குறத ஒரு நாள் படிச்சு பார்த்துருக்கு. படிச்சு பார்த்தா அல்லாஹ் பாருங்க, அந்த அம்மாவோட கண்ணுல ஒரு வார்த்தை படுது. என்ன வார்த்தைன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலஹுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்ன பில் மாரூஃப். பெண்களுக்கு என்ன கடமைகள் இருக்கிறதோ அதே அளவுக்கு அவர்களுக்கு உரிமைகளும் இருக்கிறது அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. பெண்களுக்கு என்ன கடமைகள் இருக்குதோ, இப்ப நம்ம சமூகத்துல எல்லாம் கடமையத்தான் சொல்லுவோம். நீ காலையில நேரமா எந்திரிக்கணும், வீடு கூட்டணும், சாப்பாடு செஞ்சு வைக்கணும், துரித வச்சு வைக்கணும்னு கடமைகளை தான் நம்ம சொல்லுவோம். உனக்கு இந்த உரிமை இருக்குது, நீயும் இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம்ன்ற உரிமை இருக்குன்னு யாரும் பேச மாட்டாங்க. ஆனா குர்ஆன் பேசியிருக்கு, வலஹுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்ன. அந்த பெண்களுக்கு என்ன கடமை இருக்குதோ அதே அளவுக்கு உரிமையும் இருக்கிறது அப்படின்னு குர்ஆன் சொல்லியிருக்கு. இந்த வார்த்தையை பார்த்தோன்னே அந்த அம்மா இஸ்லாத்துக்கு வந்துருச்சு. அப்ப குர்ஆன் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிற இந்த மகத்தான வேதம் எப்படிப்பட்டதுன்னா, பல துறைகளுக்கும் எல்லா துறைகளுக்கும் வழிகாட்டக்கூடியது. யார் உள்ள நுழைகிறாங்களோ அவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். அல்லாஹ் அப்படி வச்சிருக்கிற அந்த குர்ஆனை ஓரளவுக்காவது விளங்கி கொள்ள வேண்டிய கடமை நமக்கு இருக்கா இல்லைங்க? அல்லாஹ் தௌஃபீக் செய். ஓரளவுக்காவது விளங்கிக்கிற கடமை நமக்கு இருக்கு. நாம முயற்சி பண்ணணும். மொத்தம் குர்ஆன்ல இருக்கிற எழுத்துக்கள் மொத்தம் குர்ஆன்ல இருக்கிற எழுத்துக்கள் வார்த்தைகள் 84,000 வார்த்தை. 84,000 வார்த்தை. இதுல திருப்பி திருப்பி வர்ற வார்த்தை நிறைய. இப்போ உதாரணமா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ அப்படிங்கிற வார்த்தை 86 தடவை திரும்பி வருது. ஒரு தடவை அர்த்தம் படிச்சா போதும் இல்ல? 86 இடத்துல யா அய்யுஹல்லதீன ஆமனூன்னா விசுவாசிகளே, ஒரு தடவை அர்த்தம் படிச்சா 86 இடத்துல விளங்கிக்கலாம். அதுக்கு அடுத்து அகீமுஸ்ஸலா, தொழுகையை நிலைநிறுத்துங்கள் அப்படின்ற வார்த்தை 700 இடத்துல வருது. எத்தனை இடத்துல? 700 இடத்துல. அப்போ ஒரு தடவை அர்த்தம் படிச்சா 700 இடத்துக்கு போகும். இப்படி பார்த்தீங்கன்னா திரும்பி திரும்பி வர்ற வார்த்தைகள் எல்லாம் குறைச்சிட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் 2000 வார்த்தை இருக்கு. மொத்தம் எவ்வளவு வார்த்தை? குர்ஆனுடைய மொத்த வார்த்தைகள் எவ்வளவு? 84,000 வார்த்தை இருக்கு. இதுல திரும்பி திரும்பி வர்ற வார்த்தைகள் எல்லாத்தையும் கழிச்சுட்டு பாத்தீங்கன்னா எத்தனை வார்த்தை இருக்கும்? 2000 வார்த்தை. இந்த 2000 வார்த்தையை படிக்கிறதுங்கிறது அவ்வளவு கஷ்டமானதல்ல, அவ்வளவு கஷ்டமானதல்ல. கொஞ்சம் முயற்சி செய்தால், கொஞ்சம் நாம அதாவது குர்ஆனை புரிஞ்சுக்கிறதுங்கிறதுக்கு ஷாஹ் வலியுல்லாஹ் தஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 2 வழி சொல்லுவார். ஒண்ணுன்னா இன் டெப்த் புரிஞ்சுக்கிறது, அதனுடைய ஆழ்ந்த கருத்துக்கள் வரைக்கும் புரிஞ்சுக்கிறது. அது லேட் ஆகும். இன்னும் சொல்ல போனா காலம் உள்ள அளவுக்கு முழங்கிக்க முடியாது. ஓரளவுக்கு விளங்குறதுனா கூட பல வருஷம் ஆகும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க, சூரத்துல் பக்ராவை புரிவதற்கு எனக்கு 7 வருஷம் ஆச்சு. யாரு? உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, சூரத்துல் பக்ராவை புரிவதற்கு எனக்கு 7 வருஷம் ஆச்சு. அதனால இன் டெப்த் விளங்குறதுக்கு லேட் ஆகும். ஷாஹ் வலியுல்லாஹ் தஹ்லவி சொல்றாங்க, விளங்குறதுல 2 வகை இருக்கு. ஒன்னு ஸ்காலர் லெவல்ல, அறிஞர்கள் லெவல்ல விளங்குறது, இன்னொன்னு சாமானிய லெவல்ல விளங்குறது. ஒண்ணு இல்ல, ஜன்னத்து அப்படின்னா சொர்க்கம், ஜஹன்னம் அப்படின்னா நரகம், சமா அப்படின்னா வானம், அருள் அப்படின்னா பூமி. இதை புரிஞ்சுக்க முடியாதா? இப்ப ஹாம்சா ஓதும் போது ஜன்னத்துன்ற ஒரு வார்த்தை வந்துச்சுன்னு வைங்களேன், ஏதோ சொர்க்கத்தை பத்தி சொல்றாரு போல இருக்கு.
ஜஹன்னம்னு ஒரு வார்த்தை வந்துச்சுன்னு வைங்களேன், ஏதோ நரகம் விளங்கிக்கலாமா இல்லையா? இந்த அளவு விளங்கிக் கொள்வது என்பது அரிதான விஷயம் அல்ல. நான் இங்க இருக்கிற இளைஞர்களை கருத்தில் கொண்டு சொல்கிறேன். வாழ்க்கையை ஏங்க நம்ம சராசரியா கொண்டு போகணும்? நினைச்சா எத்தனை வார்த்தை? 2000 வார்த்தை. வெறும் 2000 வார்த்தைகளை படிக்க முடியாதா என்ன? படிக்கிறது ரொம்ப கஷ்டமா? திட்டமிட்டு உட்கார்ந்தோம்னா 3 மாசத்துல படிச்சிடலாம் 2000 வார்த்தை. அதுல திரும்பி திரும்பி வருகிற வார்த்தைகளையும் படிச்சோம்னா ஓரளவுக்காவது நாம் குர்ஆனை புரிந்து கொள்ளும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. இது நமக்கு கடமை. அல்லாஹ் நமக்கு கொடுத்த வேதம் இது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸோடு நான் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஹாதல் குர்ஆன மஅதபத்துல்லாஹ், இந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய விருந்து தட்டு. இந்த குர்ஆன் அல்லாஹ் வச்சிருக்கிற விருந்து தட்டு. ஃபக்பலு மின் மஅதபத்திஹி மஸ்தது, உங்களால முடிஞ்ச அளவுக்கு எடுத்து சாப்பிடுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது விருந்து தட்டுன்னு சொன்னா நமக்கெல்லாம் புரியுற பாஷையில சொல்றதா இருந்தா மந்தி தட்டுன்னு வச்சுக்கோமே இல்லையா? மந்தி தட்டுன்னா புரியும் நமக்கு. இப்ப அல்லாஹ் வச்சிருக்கிற மந்தி தட்டு, இதுல இருந்து உங்களால முடிஞ்ச வரைக்கும் எடுத்து சாப்பிட்டுக்கங்க என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானுடைய உரை தொடர்ல இன்னைக்கு கூட நான் கொஞ்சம் நேரம் அதிகமா பேசிட்டேன். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்கள்ல ஒற்றைப்படை இரவுகள்ல முடிந்த வரைக்கும் குர்ஆனில் இருக்கிற செய்திகளை, குர்ஆன் என்ன செய்திகளை சொல்லுகிறது என்பதை பல தலைப்புகளிலும் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய கவனத்திற்கும் எனக்கும் உங்களுக்குமாக நான் அதை எடுத்து பேசி நினைவுபடுத்திக் கொள்ளலாம் என்று நினைச்சிருக்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ரமலானை நமக்கு சார்பாக சாட்சி சொல்லக்கூடிய ரமலானாக அல்லாஹ் ஐக்கியம் புரிவானாக. எல்லா வகையிலும் ரமலானுடைய கண்ணியத்தை பேணி வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக என்று துஆ செய்து இந்த வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.